போருக்கு தயாராகுங்கள் என்று ரசிகர்களை உசுப்பிவிடும் நடிகர் ரஜினிகாந்த் தமிழர்களின் வாழ்வாதாரத்துக்கு எதிராக கொடுக்கப்பட்ட போர்களின் போது மௌனம் காத்தது ஏன் என இயக்குனர் கௌதமன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சூளைமேட்டில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டி அளித்த அவர், ஈழத்தில் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போதும் சரி, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டத்தின் போதும் சரி, நடிகர் ரஜினிகாந்த் எங்கே போனார் என கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதோர் ஆட்சி புரிவதற்கு ஆசைப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்போம் எனவும் கௌதமன் சூளுரைத்தார். எங்களுடைய ராமேஸ்வரம் மீனவர்களை கடலில் வச்ச 800க்கும் மேற்பட்டவர்களை இலங்கை இராணுவம் சுட்டு கொன்று இருக்கு. இது ஒரு படுபயங்கரமான போர். இதை ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்போ எங்களுடைய இப்போ கர்நாடகத்தில் நூற்றுக்கணக்கான பேருந்துகளை அவங்க சிதைச்சாங்க, தீ வச்சு எரிச்சாங்க. இதுவும் ஒரு வகையான போர். இதை எப்படி பார்க்குறாங்க? இப்படி எண்ணற்ற போர்கள் எங்கள் மேலே திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது ஆந்திராவில் செம்மரம் வெட்ட போனாங்கன்னு 20 தமிழர்களை கொண்டு இருக்காங்க. இது ஒரு வகையான போர். இதை எப்படி பார்க்குறாங்க? இப்படி எதுக்குமே குரல் கொடுக்காத மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு போர் வரும்னு சொல்லியிருக்காரு. அது என்ன போருங்கிறத முதல்ல சொல்லணும். ஆக தமிழர்கள் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. உலக அதிகார வர்க்கங்களாலையும் இந்திய அதிகார வர்க்கங்களாலையும் செத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுலேயுமே தெளிவாக தீர்க்கமாக நேராக நின்று குரல் கொடுக்காத ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி எங்கள் மண்ணை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயங்கிறத அவர் என்ன சொல்கிறது, தியானம் பண்ணுறவர் அவரே அதை முடிவு பண்ணணும்.